சூரிய நடிச்சிருக்க கொட்டுக்காளி தாங்க பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு படமே கிடையாது. ஏன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 40 நிமிஷங்க. முழுக்க முழுக்க லைவ் ஆடியோ மட்டும்தான், மியூசிக்கே கிடையாது. இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால ஒரு சாமியார் கிட்ட அவங்கள கூட்டு போறாங்க. அது மட்டும்தான் கதை, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை போடுற வழியில ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு மேட்ரு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடியும் போது நீங்க தான் இந்த முடிவை சொல்லணும்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிடுறாரு. அனபேன் நடிப்பு நல்லா இருக்கு, சூரிய ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பாத்துறாதீங்க. ஏன்னா இது ஓடிடிலே விட்டுருக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய படமே கிடையாது. இந்த சினிமாவை ரசிச்சு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஷாட் இப்படி இருக்கு, இந்த ஃப்ரேம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த படம் செட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்னு ஒரு படம் இருக்கும். இந்த ஒன் ஃப்ரேம்லேயே அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு கேரக்டர் வருதுன்னா அந்த கேரக்டர் கூட கொஞ்ச நேரம் பயணம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட்டே ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் தான் இது. அந்த படம் பிடிச்ச ஆளுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண நான் சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு போயிடாதீங்க.